ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, எனக்கு இவங்கெல்லாம் பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு ப்ரோ. பேக்கேஜ் முடிஞ்சு கிடிஞ்சு தொலைல என்ன எளவோ தெரியல. டெய்லி உட்கார்ந்து கதறிக்கிட்டே இருக்கானு ப்ரோ. டெய்லி ஏதாவது ஒரு கண்டென்ட்ட கையில எடுத்து வச்சு கதறிக்கிட்டே இருக்கானு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கால்ல இருந்து கடுமையான கதறல் சத்தம். என்னடா இது கால்ல இருந்து காரணமே இல்லாம கதறானோன்னு பார்த்தா காரணம் இருக்கு. திவ்யா வந்து ஏதோ இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க போல, ஒரு சில வீடியோஸ் வந்திருக்கு. அந்த வீடியோஸ்ல ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அதை புடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து கடுமையா கதறிட்டு இருக்கானு ப்ரோ. அந்த இன்டர்வியூ மட்டும் இல்ல, நேத்து வந்து ஒரு கும்பலா சேர்ந்து கோயில் போயிருக்காங்க, ஓகேவா? அதை பார்த்துட்டு கூட கொஞ்சம் வயிறு எரிய ஆரம்பிச்சு, ஆஹா என்னடா இது உங்க கூட்டமா சுத்துறாங்க, மாலா வயிறு எரியுதுரி, பேன 12ஆம் நம்பர்ல போட அப்படின்ற மாதிரி கடுமையா உட்கார்ந்து கதறிட்டு இருக்கானு ப்ரோ. ஆக்சுவலா இன்னைக்கு திவ்யா வந்து இதை இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க, ஓகே? 2-3 சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க, அதுக்கான வீடியோஸ் வந்திருக்கு. அந்த இன்டர்வியூல நிறைய டாபிக் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா அந்த பிஆர் டாபிக் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா திவ்யா வந்து இந்த டைட்டில் வின் பண்ண உடனே பிஆர் 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 டைட்டில் வின் பண்ணதே பிஆர் வச்சுதான் 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க, 40 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடுமையா உட்கார்ந்து முட்டிட்டு இருந்தாங்க. சோ அந்த விஷயத்துக்கு ஒரு டாட் வைக்கிற மாதிரி திவ்யா அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அடுத்தது இந்த ட்ரோல் அண்ட் நெகட்டிவ், இதை பத்தியுமே திவ்யா வந்து ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும்ல, இன்டர்வியூன்னு வந்துட்டா கண்டிப்பா எல்லா கொஸ்டினும் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது திவ்யா கிட்ட கேட்கறாங்க, இப்போ இந்த ட்ரோல், இந்த மீம்ஸ், இந்த நெகட்டிவ் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க, அதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திவ்யா ரொம்ப ஈஸியா ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டாங்க. அதை பிடிச்சு வச்சு கூட கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா திவ்யாக்கான பதில் என்னவா இருந்துச்சுன்னா, ஓ ட்ரோலா, அதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப ஜாலியா பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மொத்தமா முடிச்சு விட்டாங்க. ஏன்னா வெளியே இருக்க அந்த பீடியன்ஸ் வந்து எப்படியாச்சும் திவ்யாவை அடிச்சு காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு கடுமையா நெகட்டிவ் கொடுத்து பார்த்தாங்க. ஆனா திவ்யா வந்து ரொம்ப ஈஸியா நெகட்டிவா போ போ அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அதை பிடிச்சு வச்சும் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெட் கார்டு டாபிக் இருக்குல்ல, அதை பத்தியுமே ஆக்சுவலா ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு, இன்னுமே திவ்யாக்கு வந்து காமு மாமா மேல லைட்டா சாஃப்ட் கார்னர் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா எப்படி வீட்டுக்குள்ள என்ன பஞ்சாயத்து நடந்தாலும் காமு கிட்ட மட்டும் போயிட்டு காமு நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி பேசுவாங்களோ, சேம் அதே மாதிரிதான் இந்த இன்டர்வியூல ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கேட்ட கொஸ்டின் தான் எல்லாருமே கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரலாம்னு சொல்லி பாக்குறீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த ஆன்சர் தான் பக்காவான ஆன்சர். ஏன்னா நேத்து மொத்தமா வெளியே போயிருக்காங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க, ஓகேவா? அதுக்கான போட்டோ ஒண்ணுதான் நேத்து வெளியே வந்திருக்கும். அதுல உள்ள விஷயத்தை தான் ஆன்சரா கொடுத்திருக்காங்க. அதை புடிச்சு வச்சு கடுமையா கதறிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்திரலாமா. அது மட்டும் இல்லாம காமோ மாமா ஏதோ சாரி கேட்டிருப்பார் போல, ஃபினாலே அப்போ ரிட்டன் ஏதோ சாரி கேட்டிருப்பார் போல, அண்ட் பாரு போய் ரிட்டன் ஏதோ பேசியிருப்பாங்க போல. சோ அதை பத்தியும் உடைச்சிருக்காங்க. அண்ட் சாண்ட்ரா பத்தி போற போக்குல ஒரு அடியை போட்டு போயிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்திரலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலங்காத்தால பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல விஜய் டிவியோட பேஜ்ல லைவ் வந்தாங்க, ஓகேவா? அங்க ஸ்டார்ட் பண்ணானோ ப்ரோ, அங்க கதற ஆரம்பிச்சானோ, கதறானோ இன்னும் கதறிட்டு இருக்கானோ. ஏன்னா அந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில சேனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் டக்குன்னு அப்லோட் பண்ணி விட்டாங்க. ஒரு 2-3 சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த இன்டர்வியூல தான் இந்த மாதிரி டாபிக்லாம் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிஆர் டாபிக் தான். பிஆர் டாபிக்கை பொறுத்தவரைக்கும் அந்த லைவ்லயும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இன்டர்வியூலயும் கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அப்ப இந்த பிஆர் டாபிக்கு அவங்க கொடுத்த ஆன்சர் என்னன்னா, பிஆர் இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும், எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இந்த நெகட்டிவ் எல்லாம் நான் முன்னாடியே ஃபேஸ் பண்ணிருக்கேன், இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பிஆர்னு சொல்றதை பார்க்க எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பெரிய டீம்லாம் எதுவுமே கிடையாது. நான் வீட்டுக்குள்ள சொன்ன விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றேன். நான் 10 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஸோ எனக்குன்னு சொல்லிட்டு ஃபேன் பேசஸ், எனக்குன்னு சொல்லிட்டு இந்த என்னோட விஷயங்களை ப்ரமோட் பண்ற ஒரு கும்பல் இருக்கத்தான் செய்றாங்க, ஓகேவா? அதை தாண்டி நான் 10 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப மக்களே என்ன விரும்பி இவ்வளவுக்குள்ள ஆதரவு கொடுத்து ஓட்டு போடும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஓட்டு கேட்க மாட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து ஓட்டு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு இவங்க பிஆர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்காம எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. அதெல்லாம் நான் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல, நான் தட்டி விட்டு கடந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு அடியை போட்டாங்க. ஏன்னா திவ்யா அந்த கப்பை கையில வாங்கினதுல இருந்தே பிஆர் பல லட்சம் செலவு பண்ணிட்டாங்க, 40 லட்சம் 30 லட்சம் சொல்லி உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைட்டில் வின்னர் அமௌண்டே 30 லட்சம் போலதான் கிடைக்கும்டா. அப்படி இருக்கும்போது 30 லட்சத்தை எவனாச்சும் பிஆர் டீமுக்கு செலவு பண்ணுவானாடா? கொஞ்சமாச்சும் உருட்டுங்க, தப்பு கிடையாது, கொஞ்சமா நியாயமா உருட்டுங்க. அந்த வகையில பிஆர் டாபிக் ஒரு டாட்டை வச்சுட்டு போயிட்டாங்க, ஓகேவா? எனக்கு முன்னாடி வச்சு ஃபேன் பேசஸ் இருக்காங்க, மக்கள் சப்போர்ட் முன்னாடி வச்சு இருந்துச்சு. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்குற மக்கள் எல்லாருமே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வேணும், ரொம்ப போல்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ எனக்கு இந்த ஆதரவு போதும். நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு 20 பேர்ல 10 பேர் நமக்கு நெகட்டிவ் தான் கொடுப்பான். ஆனா 10 பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அந்த 10 பேரை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்க 10 பேரை நம்ம இக்னோர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா அடிச்சு கிளப்பி விட்டு போயிட்டாங்க. இங்கேயே வெளியே இருக்க பாதி பேருக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. நம்ம உட்காந்து கடுமையா நெகட்டிவ் கொடுத்துட்டு இருக்கோம், இந்த அம்மா என்ன எல்லாத்தையும் ஈஸியா தட்டி விட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே கடுப்பாயிட்டாங்க.
அதுக்கப்புறம் இந்த ட்ரோல் மீம்ஸ் இந்த நெகட்டிவ் இந்த டாபிக்கை பத்தி கேட்கறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கும் போது அதுக்கும் திவ்யா ஒரு அடியை போட்டாங்க. அதெல்லாம் எனக்கு புதுசு கிடையாதுங்க. நான் 10 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கனால எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் யோசிச்சேன், கொஞ்சம் பயந்தேன். அதுக்கப்புறம் வர 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 சரி ஓகே இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கடந்து வந்துட்டேன். எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் சப்போர்ட் பண்றாங்களே, எனக்கு அது போதும். அதை தாண்டி நெகட்டிவ் கொடுக்குறவங்கள பத்திலாம் நான் பெருசா கேர் பண்ண போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம அது எனக்கு பிடிக்கும். அந்த ட்ரோல் பண்றது, நெகட்டிவ் கொடுக்கறது, இந்த ஹர்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் ரசிச்சு பார்ப்பேன். இப்ப வேற நாங்க வெளியே வந்து நான் அரோரா ஆதிரை எல்லாருமே மாத்தி மாத்தி அந்த மீம்ஸை ஷேர் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. ஏன்னா வெளியே இருக்க அந்த பீடியன்ஸ் கும்பல் வந்து அரோராக்கு கடுமையா நெகட்டிவ் கொடுத்து பாக்குறாங்க, திவ்யாக்கு கடுமையா நெகட்டிவ் கொடுத்து பாக்குறாங்க. ஆனா 2 பேருமே நீ யாரா பிஸ்கோத்து போடாங்கிட்டேன்னு சொல்லி தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. அதை இப்ப ஏத்துக்க முடியாம நாங்க கஷ்டப்பட்டு நெகட்டிவ் கொடுக்குறோம், நீ என்னமா நெகட்டிவ தட்டி விட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இந்த ரெட் கார்டு டாபிக் கேட்டாங்க. ஓகே, அந்த ரெட் கார்டு விஷயம், இந்த கார் இன்சிடென்ட் பத்தி கேட்கும் போது திவ்யா வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த அந்த பிரச்சனை வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஐ திங்க் அந்த பிரச்சனை நான் ஃபர்ஸ்டே பேசியிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும்போதே உள்ள போயிட்டு பேசியிருந்தா இவ்வளவு பெருசா வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம அவங்க எப்பவுமே இப்படிதான் சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த சண்டை அப்படியே விட்டுட்டோம். ஆனா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள போயிட்டு கத்த ஆரம்பிச்சேன். ஆனா அவங்க அதுக்கப்புறம் சாரி கேட்டதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்கா தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த எபிசோட போ நம்மளே பார்த்திருப்போம். எபிசோட் ஸ்டார்டிங்ல காமு பாரு 2 பேரும் கேமரா முன்னாடி போயிட்டு கடுமையா டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அதை தான் திவ்யா மென்ஷன் பண்றாங்க. 2 பேருக்குள்ளேயும் அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. ஏன்னா 2 பேரும் அப்படி யோசிச்சிருந்தா கூட ஃபர்ஸ்டே சாரி கேட்டிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்டே 2 பேரும் சாரி கேட்கல. இப்ப காமு கூட அப்பப்ப பேச ட்ரை பண்ணப்பல, ஆனா பார்வை பொறுத்தவரைக்கும் சுத்தமா ட்ரை பண்ணல. அப்படி இருக்கும்போது எபிசோட்ல சேதனை சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் உடனே அந்த ஒரு குற்றம் உணர்ச்சி அந்த மாதிரி சாரி கேட்கறதுலாம் எனக்கு கொஞ்சம் இதா தோணுச்சு. முக்கியமா பாரு பண்ணதெல்லாம் எனக்கு ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா காமு மேல மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காமிச்சாங்க. ஏன்னா காமு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பாப்ல. அங்க பேசும்போது திவ்யா வந்து காமு கிட்ட மட்டும் தான் பேசியிருப்பாங்க ரொம்ப தெளிவா. உனக்கான வாழ்க்கை போச்சுடா, நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தால இவ கூட சேராத உனக்கான வாழ்க்கை பேருன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்ட, உனக்கான கரியர் போச்சுடான்னு சொல்லிட்டு திவ்யா பேசியிருப்பாங்க. சேம் அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. எனக்கு அவன் மட்டும் தான் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தோணுச்சு. காமுவை பார்க்கும் போது கொஞ்சம் உடஞ்சி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் அவங்க கிட்ட போய் பேசினேன். மற்றபடி எனக்கு அந்த டாபிக்ல யாருக்கிட்டையும் பேசணும்னு தோணல. நான் சாண்ட்ரா கிட்ட எல்லாம் சுத்தமா பேசல. சாண்ட்ரா கிட்ட நான் டீலிங்கே வச்சுக்கல. ஏன்னா சாண்ட்ரா தெரியல அவங்க என்ன இதுல இருந்தாங்கன்னு தெரியல. நான் அதனால விட்டுட்டேன். இப்ப பார்த்தா ஃபினாலே ஸ்டேஜ்ல 2 பேரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சி சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அதனால அவங்க நல்லா இருந்த சரிதான். எனக்கு அதுல நான் எதையும் கருத்து சொல்ல விரும்பலங்க. அவங்க நல்லா இருந்த சரிதான். பட் இங்க எனக்கு காமு பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதே தான் நமக்கும். காமு மட்டும் கொஞ்சம் உடஞ்சிட்டாப்ல. பார்வை பொறுத்தவரைக்கும் ஏதோ சாரி கேட்கணும்னு சொல்லி கேட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் நமக்கே தெரியும் அவங்களுக்கு கடுமையான நெகட்டிவ் வந்துட்டு அந்த நெகட்டிவ் மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம், அப்ப இந்த மாதிரி முட்டுகள் கொடுக்கணும், இந்த மாதிரி சாரி கேட்டு பொத்துன்னு காலில் விழுந்தா அதுல இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு உடனே காமு மாமாவையும் பார்வை மிஸ் பண்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா ஒரு நாடகத்தை போட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல போயிட்டு கெட்டி பிடிச்சி அங்க கடுமையான ஒரு நாடகத்தை போட்டாங்க. எல்லாமே ஃபேக் ப்ரோ. அதுக்கு தான் போற போக்குல ஒரு அடியை போட்டாங்க. நல்லா இருந்தா சரிதான் சொல்லிட்டு திவ்யா சொல்லி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்ததா காமு வந்து சாரி கேட்டிருக்காப்ல. ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை கேக் கட்டிங்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே போயிட்டு காமு ஏதோ பேசியிருக்காரு போல. அப்போ நார்மலா சாரி மீன்ஸ் அப்படி ரொம்ப இல்லை, நார்மலாக பேசும்போது மன்னிச்சுக்கோங்க ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணிச்சுன்னா நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ காமு பேசியிருப்பார் போல. அண்ட் பாரும் பேசியிருக்காங்க லைட்டா, சும்மா அப்படியே பேசிட்டு கிளம்பிட்டாங்க போல. அவ்வளோதான் ப்ரோ. ஷோ முடிஞ்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க அவங்க கிளம்பிடுவாங்க. பாரு ஒரு சைடு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, காமு ஒரு சைடு கிளம்பிடுவாங்க, திவ்யா ஒரு சைடு, அரோரா ஒரு சைடு, அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பிடுவாங்க. பட் இன்னும் ஒரே ஒரு கும்பல் மட்டும்தான் உட்காந்து கதறினே இருக்கு. அரோரா என்ன பண்ணாலும் பிடிச்சி கதறானுவ, திவ்யா என்ன சொன்னாலும் பிடிச்சி கதறானுவ, கதறினே இருக்கானுவ. ஏன்னா வேலை வெட்டிக்கலாம் போக மாட்டீங்களாடா, முழு நேரமே கதறதே ஒரு வேலையை வச்சிருக்கானு, கதறினே இருக்கானு. அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லி கதறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் பிடிச்சி கதறிட்டு இருக்கானு. அப்ப கடைசியா கேட்டது என்னன்னா, வெளியே வந்து யாரு கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க, யாரு கூட எல்லாம் க்ளோஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது அதுக்கு திவ்யா வீட்டுக்குள்ள கொடுத்த ஆன்சர் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுறாங்க. ஒரு சில பேர்கிட்ட சுத்தமா பேசுற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சொல்லியிருப்பாங்க. சேம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்மளால கவனிக்க முடிஞ்சு ஓப்பனா. நேற்று ஒரு போட்டோஸ் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. கூட்டமா கோயிலுக்கு போயிருக்காங்க. அன்பு கேங் எல்லாம் மொத்தமா கோயிலுக்கு போயிருக்காங்க. அன்பு கேங்ல ஒரு சில பேர் மிஸ் ஆகுறாங்க. யாரெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா சபரி, திவ்யாவுக்கு வேற ஒரு ட்ராக்கை ஓட்டிட்டு இருக்கானோ, பயங்கரமான ஷிப்பிங் போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள அப்படி இருந்துச்சா என்ன, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி எதுவும் தெரியல. பட் இவங்க ஏதோ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க கடுமையா. ஸோ அப்படிங்கும்போது நேற்று கோயிலுக்கு திவ்யா, சபரி, அரோரா, ஆதிரை, கனியக்கா இவங்க எல்லாம் மொத்தமா போயிருக்காங்க. ஓகேவா, துஷாரு, ஸோ இவங்க எல்லாருமே மொத்தமா கோயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கான பிக்ஸ் கூட நேற்று வந்திருக்கும், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் போய் போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்துட்டு கூட கொஞ்சம் கதறானு,
கூட கொஞ்சம் கதறானோ, இவன் என்ன போல்டான பொண்ணு, அப்படிலாம் கிடையாது, இவளை எதுக்கு நீங்க போல்டான பொண்ணுன்னு சொல்றீங்க, அவ அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கடுமையா நெகட்டிவ் கொடுக்கானவன், கடுமையா முட்டானோ முட்டிக்கிட்டே இருக்கானு. ஸோ அந்த கொஸ்டினுக்கும் சேம் அதே தான் ஆன்சர் கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் கூட தான் நான் க்ளோஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கானா வினோத் அண்ணன், கனியக்கா, அரோரா, ஆதிரே, வியானா, ரம்யா, இவங்க கூடலாம் நான் க்ளோஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் நான் டச்சில் இருக்கேன், கண்டிப்பாக டச்சில் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் முடிச்சு வச்சு உட்காந்து கடுமையாக கதறிட்டு இருக்கானு. நேற்று அந்த ஃபோட்டோலாம் பார்த்ததுக்கப்புறம் கடுமையாக கதறானு. இவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்களே, நம்ம கூட்டத்தை மட்டும் காணுமே, எங்கே போச்சுன்னு தெரியல ரெண்டுன்னு சொல்லிட்டு கடுமையாக கதறிட்டு இருக்கானு. ஃப்ரீயாக விடுங்க மக்களே. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க போயிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. நீங்க கொடுக்குற நெகட்டிவால நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆகும். ஸோ சப்போர்ட் கொடுக்க நினைக்கிறீங்கன்னா சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை தாண்டி நீங்க யாருக்காச்சும் நெகட்டிவ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வன்மத்தை கக்குனீங்கன்னா அது உங்களுக்கான கேரக்டரும் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அது நீங்க சப்போர்ட் பண்ற நபருக்கு தான் கண்டிப்பா நெகட்டிவா போகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில பேர் வேற எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. பாருக்கான சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு கானா வினோத்துக்கான ஃபேன் மாதிரி மறைஞ்சி இருந்து தாக்கி இருந்திருக்காங்க போல. ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு, ஸ்கிரீன்ஷாட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் பிஆர் ப்ரோ. நான் சொன்னேன்ல, இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் பிஆர். ஸோ பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஷோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அதை போட்டு கிண்ட வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க கிளம்பியாச்சு. கானா வினோத்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு ஒரு சைடு உட்காந்து ஃபேன்ஸ் மீட் நடத்திட்டு இருக்காரு. பெருசாக ஒரு பேச்சு வரல ஃபேன்ஸ் மீட்லேருந்து, என்ன கதைன்னு தெரில. கொஞ்சம் தான் க்ரௌட் போயிருக்காங்களா என்னமோ தெரில. ஒரு கிளிப் மட்டும் என்னால் கவனிக்க முடிஞ்சிச்சு. ஆள் சம்முன்னு ஒரு தொப்பியை போட்டு நடந்து வரப்பல ஒருத்தன் கை கொடுக்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வச்சுட்டான். அண்ணான்னு சொல்லிட்டு அவர் விடியா நான் ஸ்டேஜுக்கு போனேன்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ மொத்தத்தில் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கறது கிளம்பியாச்சு. ஸோ அவள் தான் கைஸ், ஷோ முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த ஷோக்கு வெயிட் பண்ணலாம். அடுத்த இந்த செகண்ட்ல ஒன்று ஒரு ஷோ வருது கைஸ், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். சரியா, அங்கேயே நம்ம இதே மாதிரி சண்டை போட்டுக்கலாம். அங்கேயே சேம் இதே மாதிரி பிக் பாஸ் மாதிரி தான் ஒரு சம்பவம் இருக்க போகுது. ஸோ அந்த ஷோவை பற்றி ஒரு டாப்பிக்கை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப தெளிவாக ரொம்ப விவரமா சொல்றேன். கண்டிப்பா அந்த ஷோ வந்து உங்களை பாதி பேருக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ நீங்க சொல்லுங்க, திவ்யாக்கான இன்டர்வியூ நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் திவ்யா பார்க்கணும்னு சொல்லிட்டு பல பேர் ஆர்வமா இருந்தாங்க. ஸோ அப்பத்தான் தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.